அந்த டயர் வெடிச்சிருச்சு. ஆமா, இதுவரைக்கும் அந்த காருக்கு டயர் வெடிச்சதெல்லாம் வெடிக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த முதலமைச்சர் டயர்லாம் கார் டயர்லாம் வெடிக்காது. ஆனா எங்க அப்பா முருகன் சும்மா இருக்கிறாளா, வேல் எடுத்து ஒரே கிட்டு டயர் வெடிச்சிருச்சு. டயர் வெடிச்சோடனே இந்த ஆளுக்கு தூக்கம் போச்சு. திமுக காரனுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு. உடனே என்ன பண்றது, ஐயோ மக்கள் கடவுளே தண்டனை பண்ணிட்டான். அவர் பொண்டாட்டியெல்லாம் 3 நாளா தூங்கலையா. என்ன நடந்து போச்சா, வீட்டுல சாமியார்கள்லாம் கூப்பிட்டு யாகம் நடத்தினா. ஒரு யாகம் நடத்தியும் பிரயோஜனம் இல்லை. இந்த பாவத்தை தீக்கிறது எப்படா மக்களை திசை திருப்புறதுன்னு சொல்லி நமக்கு 3000 ரூபாய் பணம் எதுக்கு கொடுக்குறாரு, பொங்கல் சீரு கொடுக்குறாராமா. நான் என்ன கேட்கிறேன், இந்த பணம் கொடுத்தா வாங்க, இது அரசாங்க பணம். யாரு பணம் தெரியுமா, நம்ம பணம். கொடுத்தா வாங்குங்க, வாங்கி நல்ல பொங்கலை கொண்டாடுங்க. சுரேசன் கூட சொன்னார்ல, எலெக்ஷனுக்கு ஓட்டு போட பணம் கொடுத்தா வாங்க முடியும். நான் ஒரு கருத்து சொல்றேன், எவன் பணம் கொடுத்தா வா சாமி உனையதான் தேடிக்கிறீங்கன்னு வாங்கிருங்க. புரியுதா? எப்ப என் வீட்டுல 6 ஓட்டுக்கு வாங்கிருங்க. எல்லா ஓட்டும் உனக்கு தாப்பேன்னு சொல்லுங்க. அவன் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஏமாத்துறான்ல. நம்ம களவாணி போயிட்டு நம்மளும் களவாணித்தனம் தான் பண்ணணும். உனக்கு தான் எல்லா ஓட்டும். ஆனா அவங்கிட்ட பணத்தை வாங்கணும். ஓட்டு முருகன் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏத்துவோன்னு சொல்ற கட்சி எந்த கட்சின்னு நீங்க கேட்கணும். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரியா? அப்படி கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த நாட்டுல நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கணும். அப்படி ஒரு விஷயம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்த போறோம்ன்ற சொல்ற கட்சி இப்ப எந்த கட்சி தெரியுமா? பிஜேபி, ஏடிஎம்கே, அதிமுக இருக்குல்ல, அம்மா கட்சியோ வேணாமா கார்த்திகை தீபம் ஏத்தணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டா நீங்க உளவுத்துறை சொல்ல முடியுச்சுன்னா சொல்லுங்க. நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தாதனால இந்த முறை திமுக ஆட்சிக்கு வராது. இந்த முறை மட்டும் இல்ல, இனிமே தமிழ்நாட்டுல ஏங்க எங்க அப்ப முருகனவே எதிர்த்துட்டீங்க. இனிமே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் இல்ல, உங்களோட புள்ள மட்டும் இல்ல, உங்க பேரன், இனிமே உங்க தலைமுறைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வராது. அது வர்றதுக்கு எங்க அப்ப முருகன் விட மாட்டான். ரைட்டா? அதனால முருக பக்தர்களா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன, கார்த்திகை தீபம் எவன் ஏத்துவேன்னு சொல்றான்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டுட்டு வரணும். கரெக்டா? அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா மாத்தினது நரேந்திர மோடி. இனிமே அந்த தலைவருக்கு அவர் அது மட்டும் செய்யல. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கொடுத்தது மோடி. இங்க கிராமத்துக்கு இந்த ரோடெல்லாம் தார் சாலை இருக்குல்ல, அதை கொடுத்தது மோடி. நீங்க எல்லாம் யூனியன்ல இருந்து வீடு வாங்கி கட்டுறீங்களே, அந்த வீடு கொடுத்தது மோடி. நீங்க ரேஷன் கடையில 4 பேர் காடுல இருந்தா 20 கிலோ அரிசி கிடைக்குதுல, பருப்பு கிடைக்குதுல, சீனி கிடைக்குதுல, இதெல்லாம் கொடுக்கிறது நரேந்திர மோடி. நீங்க ஒண்ணு இல்ல எங்க ரேஷன் கடையில் இருக்கிற கடைக்காரன் என்னன்னு கொடுக்குறாருன்னு சொல்லிடக்கூடாது. அவரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு. ஆனா அதை கொடுக்கறது யாரு? மோடி. அதனால இத்தனையும் தர்ற மோடிக்கு நான் உங்ககிட்ட கடைசியா ஒன்று சொல்லிட்டு போறேன். நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டுக்கோ நல்லது கெட்டதுக்கோ போனோம்னா ஒரு சம்பு தண்ணி ஒருத்தன் கொடுத்தா அவனுக்கு நன்றியா நம்ம இருப்போம். ஆமாவா இல்லையா? நன்றி உள்ள ஆளுக தானே நம்ம. ஒரு நேரம் ஒரு சம்பு தண்ணியே இல்லாட்டி ஒரு வீட்டுல போய் ஒரு நேரம் சாப்பிட்டா சொல்லுவோம், ஏய் அவன் வீட்டுல நான் ஒரு நேரம் சாப்பிட்டுருக்கேன்டா. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்படுற நேரத்துல யாராவது உதவி பண்ணா, எப்பா நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டோம்டா, அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்பயும் நன்றியோட இருக்கணும்டான்னு எங்க அப்பச்சி சொல்லுவாரு, எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு. அப்ப நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டாவே நன்றியோட இருப்போம். கொரோனா நேரத்துல நம்ம எல்லாம் சத்துருவோம்னு சொன்னா உலக நாடே, நமக்கு ஊசியை போட்டு உசுரை காப்பாத்தின தலைவர் யாருங்க? நரேந்திர மோடி. இன்னைக்கு ரேஷன் கடையில வாங்குற அரிசி எல்லாம் கொடுக்கறது நரேந்திர மோடி. 100 நாள் வேலை செஞ்சு நீங்க பணம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாம் கொடுத்தது நரேந்திர மோடி. இந்த ரோடு போட்டது நரேந்திர மோடி. இத்தனையும் செஞ்ச நரேந்திர மோடிக்கு நம்ம நன்றியோட இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். அந்த நன்றியோட நம்ம எல்லாம் இருப்போம். வர்ற தேர்தல்ல நம்ம நன்றியை எப்ப தெரியுமா செலுத்தணும்? தேர்தல் நேரத்துல தலைவர் மோடியோட சார்பா மோடி படம் போட்ட எந்த கட்சி இங்க ஓட்டு கேட்டு வருதோ, ஒருவேளை ரெட்டலை வரலாம், உதயசூரியன் நிக்கலாம், இல்ல இந்த உசிலம்பட்டி தொகுதிக்கே சொந்தமான சிங்கம் சின்னம் கூட இங்க நிக்கலாம். ஆனா பிஜேபி கூட்டணியில எந்த சின்னத்தை நரேந்திர மோடி சொல்றாரோ உசிலம்பட்டியில ஓட்டு போட சொல்லி, அப்படி நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த ஊர் பேர் என்ன, பெருமாள் கோவில் பட்டி